இயக்குனர் திரு ஹென்றி டிபேன். சார் வணக்கம். சார், நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களை பத்தின விஷயம் சொல்லுங்க சார். உங்களுடைய அம்மாவுடைய பெயர்ல சில மத்திய சிறைச்சாலையில ஒரு பிளாக் ஒன்று இருக்கு. ஐகஃப்ல இந்த போராட்டம் குறித்த ஒரு தீ உங்களுக்குள்ள விதைக்கப்பட்டது. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டு காலத்தை உங்களுடைய இந்த போராட்ட களம் நெருங்கிட்டு இருக்கு. ஹென்றி டிபேன் யாரு? ஹென்றி டிபேன்றதுக்கு பின்னாடியே தான் அந்த சரித்திரம் இருக்கு. அருமையான கேள்வி. மத்திய சிறைகளில் உங்க பேர்ல ஏதோ பிளாக் இருக்குன்னு. எல்லா மத்திய சிறைகளும் நல்ல வேலை இல்லை. சேலம் சிறையில் ஒரு பிளாக் டிபேன் பிளாக் என்ற பெயர்ல இருக்கு. அது எங்களோட அம்மாவுடைய பெயர்ல இருக்கக்கூடிய பிளாக். எங்க அம்மா ஒரு பிரெஞ்சு நாட்டை சார்ந்த திருமணம் ஆகாத ஒரு பெண். மருத்துவம் படித்த பிற்பாடு இந்தியாவில் சேவை செய்ய வேண்டும் அல்லது ஆப்பிரிக்காவில் வேலை செய்ய வேண்டும் என்ற அந்த காலத்தில் இருந்த இந்த 2 கான்டினென்ட்ஸா கருதப்பட்ட பின்னணியில இங்க வர வேண்டும் என்று சொல்லி 1936ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு திருமணம் ஆகாத அந்த மருத்துவர் குறிப்பாக தொழுநோய் தடுப்பிற்காக பணிகளை கொண்டு சென்று கிராமமாக மொபைல் கிளினிக்ஸ் மூலமாக கொண்டு சென்று அவருடைய ஆயுளில் 6 நபர்களை எங்களை தத்தெடுத்து 6 நபர்கள் அடங்கிய ஒரு குடும்பத்தை உருவாக்கினார்கள். அதில் நான் 2வது. ஆகவேதான் ஹென்றி டிபேன். அவங்க இந்த தொழுநோய்க்காக பணியாற்றியதன் காரணமாக வெவ்வேறு இடங்களில் இலவசமா பணி செய்வதில் சிறையில் இருக்கக்கூடிய தொழுநோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வாரந்தோறும் இலவசமாக அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு மதிப்பதற்காக சிறைத்துறை ஒரு குறிப்பிட்ட பிளாக்கை அம்மா பேர்ல டிபைன் பிளாக்னு சேலத்தில் வச்சிருந்திருக்காங்க. இதுதான் அந்த டிபைன் பிளாக் பின்னாடி இருக்கக்கூடிய காரணம். இந்த அடையாளம் கொஞ்சம் வித்தியாசமான அடையாளம். இந்த சாதிய சமுதாயத்தில் ஒரு எந்த சாதியில் பிறந்தேன் என்று தெரியாத, இந்த சாதியை சார்ந்தவன் என்று சொல்ல முடியாத நிலையில் டிபைன் என்றால் ஏன் என்று கேட்பார்கள். உடனே அம்மாவை பத்தி சொல்லுகின்ற இது போன்ற ஆதரவற்ற குழந்தைகளை தத்தெடுப்பது ஒரு சரியான ஒரு போக்கு என்று குழந்தைகள் இல்லாத பெற்றோர்களுக்கு எடுத்துக் கூறுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அதனாலதான் இந்த ஹென்றி டிபேன். கிட்டத்தட்ட இந்த மனித உரிமை தொடர்பான பணிகள்ல ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பணியாற்றியவர் அப்படிங்கிற ஒரு பார்வையில நீங்க அப்ப பார்த்த சமூகத்துக்கும் இப்ப பார்த்துட்டு இருக்கிற சமூகத்துக்கும் என்ன மாதிரியான ஒரு வித்தியாசம் இருக்குது? மனித உரிமை பணியில் ஈடுபட்டிருப்பவர்களை அந்த காலத்துல கியூ பிரான்ச் என்ற அந்த ஆன்டி நக்சலைட் விங் தான் ஃபாலோ பண்ணும். இதுதான் அன்னைக்கு இருந்த மனித உரிமை. அன்னைக்கு மனித உரிமை போராளி என்ற வார்த்தையெல்லாம் கிடையாது. மனித உரிமை அரங்கத்தில் பணியாற்றுபவர்களுக்கு கிடைத்த முத்திரை. இன்று மனித உரிமை பணி அங்கீகரிக்கப்பட்ட பணியாக கருதப்படுகிறது. மனித உரிமை பற்றி பேசுவது பேசாமல் இருக்க முடியாது என்று அங்கீகரிக்கப்படுகிறது. எந்த அளவுக்குனா காவல்துறையே மனித உரிமை பற்றி பேசுகிறார்கள். காவல்துறையே மனித உரிமை சார்ந்த அவார்ட்ஸ் சர்வதேச ரீதியில் பெறுகிறார்கள். அதை பற்றி பெருமைப்படுகிறார்கள். மனித உரிமை பற்றி பேசுவது ஒரு பெருமை என்று கருதக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டது. காரணம், சர்வதேச ரீதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அழுத்தங்கள், நம்முடைய நாட்டிற்கு கொடுத்திருக்கக்கூடிய அழுத்தங்கள். நம்முடைய நாட்டிலே மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டு அதற்கு பின்பு இந்த நிறுவனங்கள் மனித உரிமை ஆணையங்கள் உருவாக்கப்பட்ட அந்த பின்னணியில் இந்த குறைந்தபட்ச அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. உங்களுடைய அனுபவத்துல நீங்க பார்த்ததுல மிக குறைந்தபட்ச அங்கீகாரம் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சரிங்க சார், சொல்லுங்க. மதுரையை மட்டுமே மையமா வச்சு, குறிப்பா தமிழகத்தை மையப்படுத்தி, குறிப்பா தென் மாவட்டங்கள்ல அதிகமா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக அடக்குமுறைகள் நிகழக்கூடிய தென் மாவட்டத்துல குழந்தைகள், பெண் குழந்தைகளை சிசு கொலை நடக்கக்கூடிய ஒரு மாவட்டத்துல மையமா வச்சு தொடங்கப்பட்ட நீங்க களமிறங்கி போராட தொடங்கி இன்னைக்கு ஒரு மக்கள் கண்காணிப்பகமா வளர்ந்து நிற்கக்கூடிய இந்த இத்தனை ஆண்டு கால உங்களுடைய பயணத்துல தமிழகத்துல என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை நாம உருவாக்கி இருக்கோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? மனித உரிமையை பற்றி சாதாரண மக்கள் பேசுகின்ற ஒரு கலாச்சாரத்தை உருவாக்க முடிந்திருக்கு. மீறல்களால் பாதிக்கப்படுபவர்கள் அதை எதிர்க்க முடியும் என்ற அந்த நம்பிக்கையை பெற்றிருக்கிறார்கள். காவல்துறை அத்துமீறல்கள் நடக்கக்கூடிய இடங்களில் எதிர்ப்பு குரல் என்று ஏதாவது ஒரு குரல் இருக்கு. அமைப்புகள் சார்பாக, இயக்கங்கள் சார்பாக, அரசியல் கட்சிகள் சார்பாக அந்த விழிப்புணர்வு கண்டிப்பாக தமிழகத்தில் உயர்ந்து இருக்கு என்று சொல்லலாம். நீதிமன்றங்கள் செயல்படவில்லை என்ற ஒரு ஆதங்கம் இருக்கு. ஆணையங்கள் செயல்படவில்லை என்ற ஆதங்கம் இருக்கு. அதிகாரிகள் இன்னும் சொரணையற்ற நிலையில் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள் என்ற வருத்தங்கள் இருக்கு. பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்கிறார்கள். அந்த விழிப்புணர்வுக்கு ஊடகங்கள் ஏகப்பட்ட பணிகள் செய்து கொண்டிருக்க. இதெல்லாம் சாதகமான விஷயங்களை பார்க்கிறோம். மருத்துவக் கல்லூரி மாணவி இந்த பாலியல் பலாத்கார சம்பவத்துக்கு பிறகு பாலியல் குற்றங்கள் தொடர்பாக அனைத்து மாநிலங்களிலும்
விரைவு நீதிமன்றங்கள் அமைச்சு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமரே வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாரு. இப்ப நீங்க சொல்லுங்க சார், இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள், இந்த வீரப்பன் தேடுதல் வேட்டையில அதிரடி படையினரால் பாதிக்கப்பட்ட பழங்குடியின மக்கள் விவகாரமாக இருந்தாலும் சரி, அல்லது வாச்சாத்தி சம்பவமா இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான வழக்குகள் மீண்டும் எடுக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு உரிய நிவாரணம் கிடைக்க வழிவகை இருக்கா? இந்த எஸ்டிஎஃப் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் எழுப்பி இருக்கிறது ரொம்ப காலத்துக்கு ஏற்ப ஒரு விஷயம் என்று கருதுகிறேன். கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக கூட்டாக வெவ்வேறு அமைப்புகள் இணைந்து கொண்டு செல்ல ஒரு பெருமைக்குரிய ஒரு பணியாக நான் கருதுகிறேன். ஆதிவாசி மக்கள் மத்தியில் பணியாற்றுகின்ற விபி குணசேகரன் அவர்கள் ஈரோட்டை மையமாக பணி செய்பவர், சோக்கோ அறக்கட்டளை, மக்கள் சிவில் உரிமை கழகம், சிக்ரம் போன்ற அமைப்புகளுடன் இணைந்து இந்த பணியை கொண்டு சென்றோம். அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது, ஆகவே செய்தோம். அதில் வெற்றி கண்டிருக்கிறோம். தமிழகத்தில் இது போன்ற கொடூரங்கள் தமிழகத்தில் நடந்தது என்ற பதிவு வெவ்வேறு விதங்களில் அந்த பதிவுகள் வந்திருக்கு. தேசிய மனித உரிமை ஆணையம் ஓரளவுக்கு வெவ்வேறு வற்புறுத்தலுக்கு பிறகு ஒரு 189 நபர்களுக்கு 2.89 கோடி ரூபாய் நஷ்டஈடாக கொடுத்திருக்கிறார். நாங்கள் கேட்பது 2.89 கோடி ரூபாய் நீங்கள் நஷ்டஈடு கொடுத்தது ஒரு முதல் கட்ட நடவடிக்கை என்று கூறினீர்கள். ஆனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதிப்புக்கு காரணமா இருந்த காவல்துறை அதிகாரிகள் இன்னைக்கு எந்த இடத்துலயும் வந்து பனிஷ் பண்ணப்படல. இந்த மக்களுக்கு இந்த மனித உரிமை மீது என்ன நம்பிக்கை ஏற்படும்? அவர்கள் இன்று வெவ்வேறு இடங்களில் டிஎஸ்பியாக, வெறும் கான்ஸ்டபிளா இருந்தவங்க டிஎஸ்பியாக, அவங்க என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக, சென்னையில ப்ராப்பர்ட்டிஸுக்கு சொந்தக்காரர்களாக, நான் விஜயகுமார் போன்றவர்களை சொல்லவில்லை. விஜயகுமாருடைய நேரத்தில் இந்த அத்துமீறல்கள் நடக்கவில்லை. ஆனால் தேவாரம் போன்றவர்கள் பொறுப்பில் இருக்கக்கூடிய நேரத்தில் வித்தியாசப்படுத்த வேண்டியது இருக்கு. எல்லா காவல்துறை அதிகாரிகளும் ஒரே பாஸ்கெட்டை நான் போட விரும்பவில்லை. அவர் ஒரு தவறு செய்திருக்கலாம், இதெல்லாம் பல தவறுகள் செய்தவர்கள். ஆனால் இந்த தவறுகளுக்கெல்லாம் தண்டனை கிடைக்கவில்லை என்ற வேதனை தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கு. மறந்திருக்கலாம், அந்த வேதனை இருக்கு. இது நாம் கண்டிப்பாக இந்த டெல்லி சம்பவம் நடந்த இந்த பின்னணியில் அதை எழுப்பி இருக்கிறோம். இப்பொழுது அரசிற்கு அதை மறுபடியும் கொண்டு செல்கிறோம். பாலியல் குற்றங்களுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று கூறினால், அந்த தங்கம்மாள் பாலியல் வன்முறைக்கு காரணமாக இருந்த தேவாரம் என்று கூறுகிறாரே, அவருக்கு என்ன தண்டனை என்று நீங்கள் பதில் சொல்லுங்கள். அங்கே ஒரு 80க்கு மேற்பட்ட பெண்கள் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டார்களே, அவர்களுக்கு நீங்கள் இந்த குற்றங்கள் நடந்திருக்கு என்று சதாசிவா கமிஷனில் நீங்கள் கூறியிருக்கிறீர்களே, அவர்களுக்கு என்ன தண்டனை? அந்த தண்டனை கொடுக்கவில்லை என்றால் இந்த மனித உரிமை மேல் அவர்களுக்கு நம்பிக்கை வராது. சார், அது நீங்க இப்ப சொல்றது மிகச்சரியான ஒரு விஷயம். ஒரு தனி மனிதன் மேல நடத்தக்கூடிய அத்துமீறலாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சித்திரவதையாக இருந்தாலும் சரி, அது மனித உரிமை மீறலாக இருந்தாலும் சரி, அது வந்து புகாராக கொடுக்கப்படக்கூடிய பட்சத்தில் அதனுடைய வீரியத்தை பொறுத்து கொஞ்சமாவது ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஆனால் அரசு எந்திரத்தினுடைய அத்துமீறல்கள், அதிகாரிகளுடைய அடக்குமுறைகள், இது எல்லாமே மூடி மறைக்கப்படுவதற்கு என்ன காரணம்? நான் குறிப்பா இந்த நேரத்தில் ஆணையங்களை பற்றி பேச விரும்புகிறேன். அரசனிடம் போய், ஒரு அரசு அதிகாரிகிட்ட போய் நான் நீதி பெற முடியாத பட்சத்தில் தான் ஆணையங்களிடம் செல்கிறோம். இந்த ஆணையங்களில் அவர்கள் நியமனம் செய்கின்ற உறுப்பினர்கள் சுதந்திரமாக செயல்படுகின்ற அந்த தன்மையை விட்டு தாண்டி அரசினுடைய ஒரு இயந்திரமாக அந்த ஆணையம் செயல்படுவதற்கு அவர்கள் காரணமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் மட்டும்தான் இது போன்ற சாதாரண மக்கள் அரசினுடைய பயங்கரவாதத்தின் காரணமாக மனித உரிமை மீறலால் பாதிக்கப்படும் பொழுது ஒரு தண்டனை பெறுவது, ஒரு கொடூரமான நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படுவது நடக்காமல் இருக்கிறது. பொதுவாக இந்த ஆணையத்திற்கு நியமனம் செய்பவர்கள் இது மக்களுடைய மனித உரிமை பிரச்சனையை ஆய்வு செய்வதற்காக இருக்கக்கூடிய ஒரு ஆணையம். இது அரசு இயந்திரம் அல்ல. அரசு இயந்திரத்திற்கு அப்பாற்பட்டு சுதந்திரமாக செயல்பட வேண்டிய ஒரு நிலை இருக்கு என்பதை மறந்து அரசில் பணியாற்றியவர்களை ஒரு துறையிலிருந்து இன்னொரு துறைக்கு மாற்றுமாறு இங்க இன்னொரு துறைக்கு கொண்டு வந்து அவர்கள் அங்க பணி செய்யும் போது கூட நாங்கள் அரசு பணியாளர்கள் என்று நினைத்தே பணி செய்வதன் காரணமாக அரசு பயங்கரவாதத்திற்கு எதிராக அரசினுடைய மனித உரிமை மீறல்களை அவங்க நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு, நான் எதிர்பார்க்கிற அளவுக்கு, மக்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு சுதந்திரமாக செயல்படாமல் போவதற்கு அதுதான் காரணம். சார், இப்ப நீங்க மறைமுகமா சொல்ல வரக்கூடிய கருத்து என்னன்னா, திருடங்கையிலேயே சாவி கொடுக்கிற மாதிரியான ஒரு நிலை தான். சொல்லிட்டீங்க, வருத்தத்தோட இருக்கேன். அதான் நிலைமை. ரொம்ப வருத்தமா இருக்கு. தமிழக மாநில மனித உரிமை ஆணையத்தோட வெப்சைட்டுக்கு போங்க. இந்த ஒரு 15 ஆண்டுகளாக இருக்கிறார்கள். ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் இருக்கான்னு பாருங்க. ஒரு ஆண்டினுடைய ஆண்டு அறிக்கை சார் 8 பக்கம் சார். 8 பக்கம். ஒரு சாதாரண ஒரு பெண்கள் அமைப்பு, ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அமைப்பினுடைய ஆண்டறிக்கை கேட்டீங்கன்னா அவங்க ஒரு 50 பக்கத்துக்கு வெவ்வேறு விஷயங்கள் தெளிவா. ஒரு மாநில மனித உரிமை ஆணையம் வெறும் 8 பக்கம், 15 பக்கம், 20 பக்கம், ஒரு 10 கேஸ வெறும் கேஸ் லாஸ் மட்டும், ஜட்ஜ்மெண்ட்ஸ் மட்டும் பதிவு செய்திருக்கிறார்கள்.
அது தவறு சார். அந்த நிதி நம்முடைய நிதி, அந்த பணி நமக்கான பணி என்ற கோரிக்கை மக்கள் மத்தியில் எழும்ப வேண்டும். மக்கள் அவர்களை கேட்க வேண்டும். மக்களுடைய பிரதிநிதிகள் சட்டமன்றங்களில் பாராளுமன்றத்தில் பேச வேண்டும் என்பது ஒரு முக்கியமான ஒரு பணியாக இருக்கிறது. சார், இப்போ நீங்க சொன்னீங்க தமிழ்நாடு மனித உரிமை ஆணையத்தினுடைய வெப்சைட்ல எந்த விதமான ஒரு தகவல்களுமே இல்லை அப்படின்ட்டு. பழைய போட்டோகிராஃப் இன்னைக்கு வரைக்கும் போட்டுருக்காங்க சார். பொதுவாகவே இப்படி இன்னைக்கு வல்லமே நீடித்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சாதிய பாகுபாட்டை போக்க அரசாங்கம் சார்பில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது? ரெண்டு விஷயம் அதுக்கு முன்னாடி பதிவு செய்யணும். ஒண்ணு, நீண்ட போராட்டத்திற்கு பிறகு, நீண்ட தலித் மக்களுக்கு எதிரான சாதிய கொடுமைகளுக்கு பின்னாடி நூற்றுக்கணக்கானோர் இந்த நாட்டினுடைய வெவ்வேறு பகுதிகளில் கொலை செய்யப்பட்ட பிறகு இந்த கோரிக்கையை 1987ஆம் ஆண்டு அன்னைக்கு இருந்த பிரதமர் ஏற்றுக்கொண்டு, நான் இதற்காக ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வரேன் என்று கூறி நம்ம எல்லாம் போற்றுகின்ற டாக்டர் PS கிருஷ்ணன் என்பவர் சோஷியல் வெல்ஃபேர் செக்ரட்டரியாக இருந்து டிராஃப்ட் பண்ணி, கஷ்டப்பட்டு டிராஃப்ட் பண்ணி 1989 ஒரு அருமையான சட்டம். அந்த சட்டத்தில் குறைகள் இன்னைக்கு இருக்குன்னு சொல்றோம், இருந்த போதிலும் மற்ற குற்றவியல் சட்டங்களை விட வித்தியாசமான ஒரு SC ST வன்கொடுமை சட்டத்தை கொண்டு வந்தார்கள். 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் விதிமுறைகள் வருகிறது, நல்ல விதிமுறை. மற்ற புதிய சட்டங்களுக்கு விதிமுறைகள் கொண்டு வரும்போது இந்த சட்டத்தை பார்த்து சில விஷயங்களை கொண்டு வர வேண்டும் எல்லாம் யோசித்தார்கள். உதாரணத்திற்காக நஷ்டஈடு அரசே கொடுக்க வேண்டும் என்று இந்த சட்டத்தில் தான் முதல் முறையாக வருகிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு போக்குவரத்து செலவு, TADA, பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சாட்சிகளுக்கும் காவல் நிலையத்திற்கு செல்வதற்கே கொடுக்க வேண்டும் என்ற சரத்தெல்லாம் இந்த சட்டத்தில் இருந்தது. அரசு அதிகாரிகள் வேண்டுமென்றே கவனக்குறைவாக இருக்கிறார்கள் என்ற அவர்களுடைய பணியில, குறிப்பிட்டிருக்கக்கூடிய பணியில அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று ஒரு செக்ஷன் 4 என்ற பிரிவு இருக்கு. ஆகவே SC ST ஆக்ட் பொறுத்த வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு நிலை இருந்தது. ஆனால் இந்த ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ற காவல்துறை இருக்கக்கூடியவர்கள் சாதிய உணர்வை உள்வாங்கியவர்கள், நீதித்துறை சாதிய உணர்வை உள்வாங்கியவர்கள். ஆகவே இது ஒரு சாதியத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு தேசமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் நீதிமன்றங்களிலிருந்தே வந்த தீர்ப்புகள் எல்லாமே ஃபேவரிங் தி அக்ரெசர், ஃபேவரிங் தி பர்பெட்ரேட்டராக இன்னைக்கு கன்விக்ஷன் ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 0.5% இருந்து 8% வரைக்கும் தான் கன்விக்ஷன் ரேட். சம்பவம் நடந்த உடனே உடனடியாக அந்த பகுதிக்கு என்ன சொல்ற ரிலீஃப் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் போக வேண்டும் என்ற ப்ரொவிஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. IAS ஆபீசர் மட்டும் அறிக்கை கொடுத்தால் போதாது, IPS ஆபீஸும் அறிக்கை கொடுக்க வேண்டும். இதை மானிட்டர் பண்றதுக்கு ஸ்டேட் லெவல்ல கமிட்டி இருக்க வேண்டும், மாவட்ட ரீதியில டிஸ்ட்ரிக்ட் விஜிலன்ஸ் கமிட்டி. கடந்த 10 ஆண்டுகளாக, அதனால ஒரு அரசை சொல்லியது 10 ஆண்டுகளாக, 10 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் ஸ்டேட் மானிட்டரிங் விஜிலன்ஸ் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி கூட்டப்படவே இல்லை. சட்டத்தை மட்டும் நம்பி, அந்த சட்டத்தை அமலாக்குவர்கள் பற்றி நம்பிட்டு இருந்தோம்னா சாதிய பாகுபாடு, சாதிய தீண்டாமை பழக்க வழக்கம் நிறுத்துவதற்கு வாய்ப்பே கிடையாது. அந்த நோயை போக்க வேண்டும் என்றால் அதற்கு மாற்று கல்வி, பள்ளியில் சமத்துவத்தை ஆதரிக்க வேண்டும். பள்ளியில் நமக்கு டீச்சராக இருக்கக்கூடிய ஆசிரியர் சமத்துவத்தை நம்புகின்ற ஒரு ஆசிரியராக இருக்க வேண்டும். பொதுவாக என்ன நினைப்பாங்கன்னா, உரிமை பத்தி பேசினா உடனே மாணவர்கள் அவங்களுக்கு நம்பிக்கையை, உரிமைனா கொடி பிடிக்கிறது, உரிமைனா புது வேல்யூஸ உள்ளார கொண்டு வரோம், சமத்துவத்தை நம்புகின்ற மாணவர்களாக மாற்றுகின்றோம். இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா கண்டிப்பா இந்த தீண்டாமை பழக்க வழக்கங்கள், இன்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய பெரிய பெரிய நோய் சம்பந்தமா பேசிட்டு இருக்காங்க பாருங்க, பெண்களுக்கு இந்த இன்டர் காஸ்ட் மேரேஜ் நடக்கக்கூடாது என்றெல்லாம் பேசிட்டு இருக்காங்களே, இது இந்த பேச்சுக்கெல்லாம் இடம் இல்லாமல் போயிருக்கும் தமிழகத்தில். அன்றைய காலகட்டத்தில் இந்த மனித உரிமை அப்படின்ட்டு பேசினாவே அவங்கள நக்சலைட்டுகளாக, மாவோயிஸ்டுகளாக பார்க்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இப்பவும் அந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு நமக்கு இந்த தருமபுரி சம்பவங்கள் எல்லாம் உதாரணம். இப்போ நீங்க சொல்லுங்க சார், தலைமறைவு இயக்கங்கள், அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அமைப்புகள், இவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த தலைமறைவு இயக்கங்கள்ன்றது இந்த நாட்டில் குறிப்பா மாவோயிஸ்ட் அமைப்புகளை பற்றி இண்டிகேட் பண்ணுகின்ற ஒரு வார்த்தை. அந்த காலத்துல நக்சலைட்னு சொன்னோம், இன்னைக்கு மாவோயிஸ்ட் சொல்றோம். அவங்க வெவ்வேறு பிரிவுகள் இருக்கு. என்னை பொறுத்தவரை இந்த நாட்டில் அது போன்ற அமைப்புகளுடைய பிலாசபி என்ன? இந்த நாட்டில் ஜனநாயகம் இல்லை என்பது அவருடைய பிலாசபி. நம்ம ஏற்றுக்கலாம், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். இரண்டாவது, இந்த நாட்டில் சட்டத்தின் ஆட்சிக்கு இடமே கிடையாது. இந்த நாட்டில் தேர்தல் வழிமுறையின் மூலமாக மாற்றம் வராது. உன்னுடைய சட்டமன்றத்தில், உன்னுடைய பாராளுமன்றத்தின் மூலமாக வராது. மாற்று வழி, நான் ரொம்ப ரொம்ப கொச்சையா சொல்றேன், மாற்று வழி வன்முறை பாதையில் சென்று மக்களை ஒருங்கிணைத்து
இந்த தீய காரணங்களுக்காக தீய பாதைகளுக்கு காரணமா இருக்கக்கூடியவர்களை ஒழிப்பதன் மூலமாக ஒரு மக்கள் ஜனநாயகத்தை உருவாக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நமக்கு அந்த இயக்கங்களுடன் சம்பந்தமே இல்லை. அவர்கள் எழுப்புகின்ற கேள்வி மக்களுக்கு நம்பிக்கை வருதா இல்லையா? நீதிமன்றங்களில் சென்று நீதி பெற முடியும் என்ற நம்பிக்கை குறைந்து கொண்டே இருக்கு. ஆம், இந்த நாட்டில் உச்ச நீதிமன்றத்தில் சில நீதிபதிகள் இந்த நிலையிலுமே வித்தியாசமாக பேசுகின்றவர்களாக இருக்கிறார்கள் என்றதா ஓரளவுக்கு நமக்கு நம்பிக்கை ஊட்டுகின்றதாக இருந்தாலும் அவர்களுடைய பார்வையில் இந்த நீதிமன்றத்தின் மூலமாக நீதி பெறுவதில் தாமதம் ஏற்படுகிறது. இதெல்லாம் வழக்கறிஞருடைய தொழிலுக்காக இருப்பது என்றெல்லாம் அவர்களுடைய விமர்சனங்கள் இருக்கு. ஆகவே இந்த தலைமறைவு வாழ்க்கையில் அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுவதற்கு காரணம் சட்டத்தின் ஆட்சியை தூக்கி பிடிக்கக்கூடிய இந்த ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய வெவ்வேறு இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய ஃபெயிலியர் தான் என்று நான் கூறுகிறேன். அப்போ இந்த மாவோயிஸ்டுகள் பிரச்சனைகளை எழுப்புகிறார்களே, அந்த எழுப்புகின்ற பிரச்சனைகளுக்கு இருக்கக்கூடிய சிஸ்டம் எந்த விதத்திலையும் பதில் சொல்ல முடியாத நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் அவர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டிய ஒரு கிரவுண்ட் ஏற்படுகிறது. அவருடைய வழிமுறையில் நமக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் அவர்கள் ஒருங்கிணைக்கக்கூடிய மக்கள் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட மக்கள் என்பதில் கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. மிக அதிகமாக மக்கள் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்துறாங்க. அவங்க மத்திய அரசு நடத்தக்கூடிய அந்த கிரீன் ஹண்ட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு திட்டத்தை எதிர்த்து மிக கடுமையாக போராடுறாங்க. இப்ப தலைமறைவு இயக்கங்கள் அரசாங்கத்தின் மேல நம்பிக்கை இல்லாம, மக்கள் பிரதிநிதிகள் மேல நம்பிக்கை இல்லாம குரல் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சரி, இப்ப நம்ம சர்வதேச அளவுல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், பல உலக நாடுகள்ல அதிபருக்கு எதிராக கிளர்ச்சியாளர்கள் எழுந்து அதிபர் அடிச்சு கொள்றது, இந்த மாதிரியான போராட்டங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சிரியாவாக இருந்தாலும் சரி, ஈஜிப்தாக இருந்தாலும் சரி, பல நாடுகள்ல பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு போராட்டத்துக்கு இந்திய மக்களை அரசாங்கமே தள்ளக்கூடிய ஒரு சூழல்ல தான் செயல்பட்டு இருக்குன்னு சொல்றீங்களா? வருத்தத்துடன் உண்மை அதுதான். நாம் விரும்பாமல் இருக்கலாம், நாம் அதெல்லாம் அந்த மாதிரி கிளர்ச்சியெல்லாம் நடக்கக்கூடாது என்ற ஆதங்கள் நமக்கு இருக்கலாம். ஜனநாயக பாதையில், பாராளுமன்ற பாதையில் வெவ்வேறு விஷயங்களுக்கு பதில் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கெல்லாம் இருக்கலாம். ஆனால் யதார்த்தங்கள் அதுக்கு எந்த வழியும் காட்டவில்லை. நீங்க நீதித்துறை சரியாக தன்னுடைய செயல்பாடு செய்யவில்லை அப்படிங்கிறீங்க. அதே போல மனித உரிமை ஆணையம் அறவே செயல்படல அப்படின்னு சொல்றீங்க. காவல்துறை அதிகப்படியான அத்துமீறலை நிகழ்த்துறாங்க அப்படின்ட்டு சொல்றீங்க. இது இத்தனை செயல்பாடுகள் இருக்குங்க சார். இதையெல்லாம் கண்டித்து களமிறங்கக்கூடிய ஒரு நபர்கள் சராசரி மனுஷங்கிட்ட போய் மனித உரிமை பத்தி பேசினா அவன் நம்ப மாட்டாங்கிறான். மனித உரிமை அப்படிங்கிற ஒரு பெயரையே பயன்படுத்தக்கூடாதுன்ட்டு நீதிமன்றம் உத்தரவும் போட்டுருச்சு. இந்த மாதிரியான சட்டமே போட்டுருச்சு. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல சார் களமிறங்கி போராடக்கூடிய ஒரு போராட்ட குழுவுக்கோ அமைப்புக்கும் மக்கள் கண்காணிப்பகத்துக்கும் என்ன மாதிரியான ஒரு வித்தியாசம்? தெருவில் இறங்கி போராடுகின்ற பணி கண்டிப்பாக அது இன்னொரு பணி. அந்த பணியில் நமக்கும் ஒரு பங்கு இருக்கு. அரசியல் கட்சியில் சேருவதா, அரசியல் கட்சிகளிலும் சேர்ந்துகிட்டு அரசு சார் அமைப்பில் இருப்பது சரியாக இருக்காது. ஆனால் மனித உரிமைக்காக அரசியல் கட்சிகளை பணி செய்ய வைப்பது, அவர்களை பிரச்சாரம் செய்ய வைப்பது, அவர்களை கேள்வி கேட்க வைப்பது, சட்டத்தில் மாற்றம் கொண்டு வர வைப்பது கண்டிப்பாக ஒரு அரசு சார் அமைப்பினுடைய பணியாகும். கட்டாயமா சார், மிக நல்ல ஒரு பதிலுங்க சார். ஆனா அதே நேரம் நீங்க சொல்லுங்க சார், மக்களை ஒருங்கிணைப்பது, அவங்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, அவங்களுடைய பிரச்சனைகளை ஒரு ஆவணமாக அரசிடம் சமர்ப்பிப்பது, இந்த மாதிரியான ஒரு செயல்பாடு மக்களுக்கு ஒரு முழுமையான தீர்வை கிடைக்கும் அப்படின்ட்டு மக்கள் கண்காணிப்பகம் முழுமையா நம்புதான். அது மட்டும் கிடையாது. இது மனித உரிமை பணியில ஒரு பாகம். இரண்டாவது பாகம் தலையீடு செய்ய வேண்டியது இருக்கு. சட்ட ரீதியான தலையீடு செய்ய வேண்டியது இருக்கு. சட்டத்துக்கு அப்பாற்பட்டு தலையீடு செய்ய வேண்டியது இருக்கு. ஆர்ப்பாட்டங்கள் நடத்த வேண்டியது, கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நடத்த வேண்டியது இருக்கு, போராட்டங்கள் நடத்த வேண்டியது இருக்கு. இல்லைன்னா அரசு இன்னைக்கு முன்னாடி வரமாட்டாங்களே. சோ அது போன்ற இன்டர்வென்ஷன், தலையீடு கண்டிப்பாக அவசியம். இது ரெண்டு மட்டும் செஞ்சா போதாது. அவன் பாதிக்கப்பட்ட எஸ்டிஎஃப் காரன் என்ன விரும்புறான்? தனக்கு அன்னைக்கு கொடுத்த இந்த எலக்ட்ரிக் ஷாக்லால அவனால இன்னைக்கு ஏஞ்சி நடக்க முடியலன்றான். அவனுக்கு தொடர்ந்து நீங்க பிசியோதெரப்பி கொடுக்க வேண்டியது. இன்னைக்கு எங்களுக்கு குளத்தூர்ல எங்களுடைய ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல ஒரு 40 பேருக்கு தொடர்ந்து இன்னும் பிசியோதெரப்பி நடந்துகிட்டு இருக்கு. போதுமா? 40 பேருக்கு போதுமா? நீங்க சேலத்தில் பணியாற்றியவர் 40 பேருக்கு கொடுக்கறது போதுமா? வாய்ப்பே கிடையாது. அங்க ஒரு 400 பேருக்கு நீங்க கண்டினியூஸ் பிசியோதெரப்பி கொடுக்கணும். இது ஒரு அரசால் மட்டும் செய்கின்ற பணி, அரசு சாரா அமைப்புகள் செய்கின்ற பணி கிடையாது. பல விவகாரங்கள்ல நீங்க மக்களுக்கு உதவிகரமா இருக்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு பக்கம் பேசப்பட்டாலும், இந்த மாதிரியான காரியங்கள் செய்யறதுனால திரு ஹென்றி டிஃபேனுக்காக இருந்தாலும் சரி, அல்லது மக்கள் கண்காணிப்பகத்துக்காக இருந்தாலும் சரி, எந்த விதமான ஒரு ஆதாயமுமே இல்லாம முழுக்க மக்கள் சேவை அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும்தான் செய்றீங்களா? இந்த பணி எதுவுமே இலவசமாக செய்கின்ற பணி கிடையாது.
நாங்கள் மற்றவர்கள்ட்ட செய்யும்போது எந்த காசு வாங்காமல் இருக்கிறோம் என்பது உண்மை. எங்களுக்கு சம்பளம் இருக்கு, இதெல்லாம் மக்களுக்கு தெரியணும். பணம் நிதி பெற்று அந்த நிதியை குறிப்பிட்ட பணிகளுக்காக கொண்டு செல்லுகின்ற பணிகளை கொண்டு சென்றுதான் அரசு சாரா அமைப்புகள். அதுக்கு நமக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நிதி கொடுத்தவருக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அரசு துறைக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். யாரிடம் பணி செய்கிறோமோ அவர்களுக்கு தெரிய வேண்டிய பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், எல்லா விஷயங்களையும் செய்கின்ற நிபுணராக நம்ம இருக்க முடியாது. வெவ்வேறு நபர்களுடைய நிபுணத்துவத்தை பெற்று ஒரு மாற்றை உருவாக்குவதற்கு ஒரு சின்ன கருவியா நம்ம இருக்கலாம், தவிர அந்த மாற்றத்தையே ஒரு அரசு சாரா அமைப்பு கொண்டு வரும்ன்றதெல்லாம் முடியாது. அரசிடமிருந்து நீங்கள் நிதி பெற்று செயல்படக்கூடிய இந்த ஒரு காரணத்தால தான் நேரடி கள போராட்டத்துல மக்கள் கண்காணிப்பகம் நேரடியாக களத்தில் இறங்கி அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடை மேற்கொள்ள முடியாம இருக்கிறது அப்படிங்கிறது உண்மையா? அதாவது எங்கள் அரங்கத்திற்குள் இருக்கக்கூடிய பணிகளை நாங்கள் கண்டிப்பாக கொண்டு செல்கிறோம். அரசு சாரா பணிகளுக்கு, அரசு சாரா அமைப்புகளுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் ஒரு அரசியல் கட்சி கிடையாது. அரசியல் கட்சி பணிக்கும் அரசு சாரா அமைப்புகளுடைய பணிக்கும் வித்தியாசம் இருக்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு அரசியல் தலைவன் என்று நான் என்னை நினைத்து விடக்கூடாது. we are only activist. நீங்க என்னைக்கு நீங்க ஒரு அரசியல் தலைவன், நீங்க ஒரு கோதாக்குள்ளார நம்ம வரமோ, நம்ம லிமிட்ஸை தாண்டோம்னு அர்த்தம். இது ரெண்டும் நம்ம ஒரு லக்ஷ்மண் ரேகா நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு அவசியம். ஆனால் அது போராடக்கூடாது என்ற லிமிடேஷன் கிடையாது. அரசு நீ போராடக்கூடாது என்று கட்டுப்பாடு கொடுத்திருக்காங்க. சரி, இப்ப நீங்க சொன்னீங்க அரசு சாரா நிறுவனத்திற்கு இருக்கக்கூடிய சில கட்டுப்பாடுகள் காரணமாக கள போராட்டத்தில் நேரடியாக இறங்குவதில்லை அப்படிங்கிறது. நான் இறங்குவதில்லைன்னு சொல்ல, நான் இறங்கி கொண்டு இருக்கிறோம். அதே அரசு, நீங்கள் அரசியல் பணியில் ஈடுபட்டிருக்கீங்கன்னு அவங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்க. நம்ம இறங்கிட்டு தான் இருக்கோம். ஆனாலும் நீங்க சொல்லுங்க சார், அரசை மிக கடுமையாக விமர்சிக்கக்கூடிய இடதுசாரிகளாக இருந்தாலும் சரி, அல்லது குறிப்பா தமிழகத்தில் எடுத்துக்கிட்டா விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் சரி, இவர்களோடு மிக இணக்கமான ஒரு போக்கை மக்கள் கண்காணிப்பகம் எப்பவுமே மேற்கொண்டு இருக்குது. நீ கேட்கிற கேள்வி ரொம்ப நல்லது. நீங்கள் இடதுசாரி கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் கூறுனீங்க. ஏடிஎம்கேயோட உட்கார்ந்து இருந்திருக்கோம், டிஎம்கேயோட உட்கார்ந்து இருக்கோம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, எஸ்டிஎஃப் சம்பந்தமாக கோரிக்கைகள் எடுக்கும்போது, அதிமுக ஆட்சி நடக்கும்போது எஸ்டிஎஃப் உடைய பிரச்சனை இதே சென்னையில நம்ம எடுத்து காட்டும் போது அனைத்து கட்சி தலைவர்களும் வரும்போது மதிப்புக்குரிய ஆர்காட் வீராசாமி அவர்கள் அந்த கூட்டத்திற்கு வருகை தந்தார். காரணம், மக்கள் உடைய பிரச்சனையை நேரடியாக அரசியல் கட்சி பொறுப்பாளர்கள் என்னைக்கு காது கொடுத்து கேட்க ஆரம்பிக்கிறார்களோ அவர்களுடைய திட்டத்தில், செயல்பாட்டில், அவருடைய பணித்திட்டத்தில் அதை ஒரு பாகமாற்றினார்கள். மாற்றம் வரும் என்ற நம்பிக்கை தான். ஆகவே அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகளுடன் சேர்ந்து போராட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. ஆனால் இது நான் கட்சி பணிக்காக நான் செல்லவில்லை. ஏன் உங்களுக்கு நான் ஓட்டு வாங்கி கொடுக்கிறேன், உங்களுக்கு நான் பணம் கொடுக்கிறேன் நாங்க போனோம். இதே ஐயா ராமதாஸ் அவர்களுடன் எவ்வளவு நெருக்கமான பணிகளில் ஈடுபட்டோம். மனித உரிமை கல்வி சம்பந்தமாக அவருடைய தோட்டத்தில் போய் நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன். மனித உரிமை கல்வி சம்பந்தமான பிரச்சாரத்தில் நீங்கள் ஈடுபடுங்கள் என்று சொன்னோமே. காமன் ஸ்கூல் சிஸ்டம் சம்பந்தமாக அவர் ஒரு பெரிய பிரச்சாரத்தை தமிழகத்தில் சென்ற ஆட்சி நேரத்தில் கொண்டு செல்லும் பொழுது இதே ஐயா ராமதாஸோட நாங்கள் செயல்படலையா? அவருடைய கட்சியை சார்ந்த ஜி.கே. மணியுடன் கொளத்தூர், மேட்டூர் அந்த பகுதிகளை நாங்கள் இணைந்து பணியாற்றவில்லையா? அவர் பாமக என்ற காரணத்திற்காக கிடையாது, அவர் இந்த பிரச்சனையை எடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்களை மதிப்பு வைத்து சென்றோம். இன்று அதே ஐயாவை பார்த்து நாங்கள் கேட்கிறோம், தமிழகத்தை நீங்கள் தயவு செய்து வித்தியாசமான பாதையில் கொண்டு செல்வதற்கு ஒரு காரணமாக இருக்க வேண்டாம் என்று கோரிக்கை முன்வைக்கிறோம். பாமக நிறுவனங்கள் பத்தி பேசின ஒரே ஒரு காரணத்துக்காக கேட்கிறேன். இப்போ அவருடைய நடவடிக்கைகள், அவர் குறிப்பா தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு எதிராக அவர் அமைத்திருக்கக்கூடிய அனைத்து சமுதாய பேரவை அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பு, அவருடைய நடவடிக்கைகள் குறித்து ஒரு மனித உரிமை மீறலுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு நபராக நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை தமிழகத்தில் வன்முறை, சாதி வன்முறையால் ரத்தத்தை பார்த்தவர்கள், சாதி வன்முறையால் பாதிக்கப்படுபவர்கள் ஏழைகள். ராமதாசுக்கு என்னைக்கும் பாதிப்பு கிடையாது. சாதாரண மக்கள், எந்த சம்பந்தம் இல்லாத வன்னியர்களும் மாற்று சாதியினரும் தலித் மக்களும் தான் பாதிக்கப்படுவார்கள். இந்த பாதிப்பு இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடாது. விவாதம் செய்வோம், இதில் குறைகள் இருந்தால் பேசுவோம், இந்த சட்டத்தில் மாற்றங்கள் என்ன தேவை என்று விவாதம் செய்வோம். இது மாதிரி ஒருங்கிணைப்பது 80% எங்களோட இருக்கிறார்கள், மற்றவர்கள் எங்களோட இருக்காங்க பண்ணினா. இளைஞர்கள் உங்களோட கிடையாது. நம்முடைய ஐடி பார்க்கில் இருக்கக்கூடிய மாற்று சாதியினர், ஆதிக்க சாதியினர் என்ற பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் தான் உங்களை கேட்டுட்டு அங்க காதல் பண்ணிட்டு இருக்கான். அங்க போய் அவரை பார்க்க சொல்லுங்க. அங்க காஃபி ஷாப்லயும் அங்க இருக்கக்கூடிய காஃபி டேலியும் சென்னையில பார்க்க சொல்லுங்க. சேர்றவங்க என்ன சாதின்னு கேட்டுட்டா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஒருங்கிணைப்பு போயிட்டு தான் இருக்கும் சார். முழுக்க முழுக்க ஒரு மக்கள் சேவையே, மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுவதே ஒரு பிரதான ஒரு பணியாக
நீங்க வந்து இந்த பணியை நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கையை இந்த பணி உங்களுக்கு கொடுத்திருக்கா இல்லையா? சுகபோகம்னா என்னன்னு எனக்கு புரியல. ஏன்னா நமக்கும் நம்ம குடும்பத்துடைய பின்னணி, நமக்கு ஆதரவு போன்ற விஷயங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு அதெல்லாம் விட்டுட்டு தான் வந்திருக்கேன்னு மட்டும்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இது வந்து ரொம்ப பெருமையா பெரிய தியாகம் செய்து வந்தேன்னா நான் சொல்ல விரும்பவில்லை. நான் பட்டினியால் இல்லை, தெருவில் சொந்த வீடு இல்லாமல் நான் இல்லை, மனைவி மக்கள்லாம் ஏதோ வறுமையில் இருக்காங்கன்னா நான் சொல்லவில்லை. கண்டிப்பாக வறுமையில் வாழாமல் ஒரு சராசரி மனிதனாக வாழ்வதற்கு சில வசதிகள்லாம் இருந்தால் நாங்கள் இருக்கிறோம் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சரி, இப்போ பன்னாட்டு நிதி உதவி NGO அமைப்புகளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கறத வந்து தமிழகத்துல நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நபராக NDDFN இருக்கிறாரு. மக்கள் கண்காணிப்பகம் தான் அதை வந்து நிர்ணயம் செய்து அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அப்படி யாராவது இருந்தாங்கன்னா வந்து தயவுசெய்து என்கிட்ட சொல்லுங்க. நிதி நிறுவனம் எது நிதி பொதுவாக மனித உரிமை பணிக்கு ரொம்ப குறைந்து கொண்டிருக்கிறது யதார்த்தம். நிறைய பேருக்கு தெரியல, சில பேர்லாம் கனவுல இருக்காங்க, யதார்த்தத்தில் கிடையாது. நீங்கள் இந்த சுய உதவி குழுக்கள் இதெல்லாம் சொல்றாங்க பாருங்க, அந்த மாதிரி பணிகள்லாம் செய்வதற்குனா இன்னைக்கு நிறைய பேர் கொடுக்க தயார். ஆனா மனித உரிமை பார்வையில் இந்த பணிகள் கொண்டு செல்வதற்கு நிதி கொடுப்பதற்கு யாரும் தயார் நிலையில் இல்லை. அது எங்க மாதிரி முத்திரையுடன் பணி செய்வதற்கு நிதி கொடுப்பதற்கு அதிகமான நிறுவனங்கள் கிடையாது. ஒண்ணு, வெளிநாட்டு பணத்தை வைத்து மட்டும் மனித உரிமை பணியை கொண்டு செல்ல வேண்டும்ன்ற நம்பிக்கையெல்லாம் எனக்கு கண்டிப்பா கிடையாது. அந்த பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய அரசிற்கும் நன்றி. ஆனால் அந்த அரசை நாங்கள் இனிமேல் விட்டு விடுவோம்.